ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஜவ்வரிசி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜவ்வரிசி தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி 4 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் தேவைப்படுது. இப்போ இதையெல்லாம் கழுவிக்கலாங்க. அரிசியும் வெந்தயத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை தயிரில் தான் ஊற வைக்கணும். இப்போ அந்த அரிசியை கழுவிட்டு காமிக்கிறேங்க. அரிசியும் வெந்தயம் கழுவி ஊற வச்சாச்சுங்க. இது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஊறட்டுங்க. ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. ஜவ்வரிசி இப்போ தயிரில் தான் ஊற வைக்க போகிறோம். அப்புறம் ஜவ்வரிசி தயிரை அரைக்கும்போது பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒன்றாவே அரைச்சிக்கலாங்க. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். ஜவ்வரிசியில் பாருங்கள், ஜவ்வரிசியில் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு தயிர் ஊற்றணும் அப்படின்னா இதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லைங்க. இந்த ஜவ்வரிசி ஊறுற அளவுக்கு இப்படி நல்லா ஜவ்வரிசி நல்லா அந்த தயிரில் மிதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துட்டா போதுங்க. இதுக்கு மேலே தேவைப்படாது. பாருங்கள், அது மிதக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க. நல்லா ஊறுற அளவுக்கு இருக்கா அப்படின்னு போதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரிசி அரைக்கும் போது இந்த ஜவ்வரிசியும் அரைச்சிடலாம். அரிசி எப்பவும் போல் நல்லா நைஸாக ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி தண்ணியாக இருந்தால் கூட போதும். ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி அரிசி அரைச்சதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி அரிசி ஊறுற டைம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கிறோம் தானே. இந்த ஜவ்வரிசி உங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே. நான் இப்போ சேர்த்து தான் அரைக்க போகிறேன். இது நல்லா ஊறி இருக்கும். இது அப்படியே அந்த அரிசி மாவு கூட கலந்தும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். அப்படியே இந்த ஊறின ஜவ்வரிசியை, தயிரில் ஊறின ஜவ்வரிசியை நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஜவ்வரிசியும் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன். ஜவ்வரிசி, தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு அப்படி தான் சேர்த்து நான் அரைக்க போகிறேன். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், அரிசியும் வெந்தயம் நம்ம ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஊற வைக்கணும். அதுதான் அவசியம். அடுத்தது நம்ம ஜவ்வரிசி தயிரில் ஊற வச்சுருந்தோம். அது நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நம்ம வச்சது கரெக்டாக இருக்குது. இப்போ கிரைண்டர்லனாலும் சரி, மிக்சிலனாலும் சரி, உங்கள் விருப்பம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியும் தயிரும் சேர்த்து அரைக்கும்போது பச்சை மிளகாய், இஞ்சி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. இதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னவங்கக்கிட்ட. இதை நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போது இந்த ஊறின ஜவ்வரிசி இருக்குல்ல, இதை நீங்கள் இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி. நான் இப்போ அரைச்சி தான் தோசை செய்ய போகிறேன். அதனால் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த ஜவ்வரிசியும் தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. கரெக்டாக ஊறியிருக்கு. கிரைண்டரில் அரிசி அரைஞ்சிட்ருக்குங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் இந்த ஜவ்வரிசி தயிரில் ஊற வச்சது இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த அரிசி மாவு அரைஞ்சிட்ருக்கு பாருங்கள், அது கூட நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேங்க. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஜவ்வரிசி தயிரில் ஊற வச்சது, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு எல்லாம் அரைச்சாச்சுங்க. இந்த விழுதை இப்போ கிரைண்டரில் அரிசியை அரைஞ்சிட்ருக்கு, அது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இது கூட இன்னும் தண்ணி தேவைப்படும், ஆனால் பார்த்துட்டு ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஜவ்வரிசி தோசை மாவும் அரைச்சி வச்சாச்சுங்க. இதை அரைச்சி வச்ச ஒரு 2 மணி நேரத்துலலாம் தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் நல்லா புளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நைட்டு நான் நல்லா அப்புறம் தான் நான் தோசை ஊற்றுவேங்க. அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். 2 மணி நேரத்தில் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஒரு நைட்டு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா புளிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு வேணால் நைட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு டிஃபனுக்கு வேணுன்னா காலையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா புளிக்கட்டுங்க, பார்க்கலாம்.
ஜவ்வரிசி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம். மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திக்காக வேணாலும் ஊற்றிக்கலாம், தின்னாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ ரவா தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தாளிக்கும் போது எண்ணெயிலும் சேர்த்துக்கலாம், இப்படியும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கடுகு தாளித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா நீர்க்காக கரைச்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. தோசைக்கல் காஞ்சிடுச்சுங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நான் ரவா தோசை மாதிரி ஊற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு உளுந்து மாவு தோசை மாதிரியே நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாங்க. எப்படி ஊற்றினாலும் தோசை நல்லாவே வரும். இதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒன் சைடாகவும் எடுக்கலாம், திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். மூடி வச்சுக்கலாங்க. இது ஒன் சைடாக கூட எடுக்கலாங்க, நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். தோசை வெந்துச்சுங்க, எடுத்துடலாம். நான் ஒன் சைடாக தான் எடுக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு காமிக்கிறக்காக நான் இப்போ திருப்பி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. எவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டு எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டேன். இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் உளுந்து மாவு தோசை மாதிரி இது ஊற்றிக்கலாம். நான் இப்போ ரவா தோசை மாதிரி ஊற்றி காமிச்சிருக்கேன். எப்படி வேணால் எடுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. செம ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு புளிக்க டைம் கொடுத்தா இந்த மாதிரி சூப்பராக வரும். 2 மணி நேரத்தில் நீங்கள் ஊற்றுனாலும் தாராளமாக ஊற்றலாம். அரைச்சதுலேருந்து 2 மணி நேரத்துலேயும் ஊற்றலாம். ஒரு நைட்டெல்லாம் புளிக்க வச்சிங்கன்னா, அதாவது ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட ஜவ்வரிசி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. தக்காளி தொக்கோடு சாப்பிட்லாம். உங்களுக்கு இட்லி பொடி, சட்னி, சாம்பார், ரெகுலராக தேங்காய் சட்னி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.